நாங்கள் அதற்குரிய 36 வருடங்கள் 90ஆம் ஆண்டு இன்றைய தினம் போராட்டத்தை பாதிக்கப்பட்ட வலிபடக்கு மக்கள், காணியை இழந்த மக்கள், இதுவரை காணியை விடுவிக்காத 36 வருஷமாக வேதனையில் இருக்கின்ற மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, போலீஸார் எல்லாம் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த இடத்துல இந்த இடமே பரபரப்பாக இருக்குது. இங்கே என்ன நடக்குது என்றதான் இந்த ஒரு காணொலி. விதுடோ யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னால் நாங்கள் இன்றைய தினம் நிற்கிறோம். இந்த இடத்துல வலி வடக்கில் இருக்கிற அத்தனை மக்களும் வந்திருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். பொதுமக்கள் தங்களுடைய நிறைவேறாத அந்த காணி பிரச்சனைகள், ஏனைய பிரச்சனைகள், மற்றது இராணுவம் இப்பொழுது அந்த பலாலி சந்தியில் ஒரு ஒரு தேநீர் சாலை ஒன்று அமைக்கினோம். அது கட்டிடமாகவே கட்டினோம். அதே மாதிரி ஒரு வைத்தியசாலை ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம். இப்படி பல பிரச்சனைகளை தாங்கி கொண்டு இதுவரை பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்து வந்திருக்கிறார்கள். இப்படி போராட்டம் பலது நடக்குது. ஆனால் பார்த்துருப்பீங்க, ஆனால் இன்றைக்கு எல்லாருமே ஒன்றிணைஞ்சு வந்திருக்கிறார்கள். ஏதோ நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, வாங்க அவர்களோட கலைப்பை முறியாடுவோம். உபரான விடயங்கள் இங்கே நடக்குது என்று சொல்லி பார்ப்போம். ரைட், இப்போ முதலாவது கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் களத்தில் போலீஸார் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல பொறுப்பதிகாரி எல்லாம் வந்திருக்கிறாரு. யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. போராட்டத்தில் பங்கு பெறுற மக்கள் தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த பதாதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பதாதைகளையும் பாருங்கள். இங்கே இராணுவ மக்கள் காணிகளில், மக்களே தெருக்களில், அனுர் அரசே அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கள் பல காலமாக போராடி இருக்கின்றார்கள். 6வது வாரமாகவும் ஒரு போராட்டம் காணி மீட்புக்காக இடம்பெறுகிறது. அங்கே தையிட்டியிலேயும் போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புனித செபஸ்தியார் ஆலயம் பலாலி 1999 வழிபட சென்ற ஓடி இருந்த ஆலயம். இப்போது இந்த ஆலயம் இல்லை, எல்லாம் இடிச்சாச்சு. அங்கே பழைய ஆலயங்கள் இடிச்சாச்சு. அவ்வாறான விஷயங்களை தாங்கிய பதாதைகளை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 36 வருடங்கள் ஆகியும் விடுவிக்கப்படாத மயிலிட்டி மக்களின் காணிகளை விடுவிப்பதற்காக அறவழி போராட்டம் அப்படின்னு சொல்லி அந்த ஜிஎஸ் கிராம மக்கள் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 கிராம பிரிவு மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே மத வழிபாட்டு தலங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இங்கே எழுதி பதாதைகளாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்திருக்கிற அந்த காட்சி, சிறுவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், வயசு போனவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். விமான நிலையத்துக்காக காணிகள் சுவீகரிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடக்க போகிறது. 36 வருடங்கள் கடந்து நமது அகதி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல அரசியல் தலைவர்கள் இந்த போராட்டத்தில் வந்திருக்கிற காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாழ் மாவட்ட செயலகம் இப்போ பொதுமக்கள் கோஷங்களை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கைதான் எமக்கு சொந்தமா, அகதி வாழ்வுதான் மக்களோ நடுத்தெருவில் போலீஸார் இதில் பதாதைகளை வாசித்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய மக்கள் இதில் காட்சிகளை பார்த்து கொண்டு செல்கிற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், எங்களுடைய நாட்டில் என்ன நடக்குன்னு பாருங்கள். இதுதான் நிலைமை. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் 35 வருஷத்துக்கு மேலாக அங்கே
காணிகள் விடுபடவில்லை. அந்த மக்கள் இப்பொழுது வயசு போய்விட்டது, அவருடைய சந்ததியே இதான் நிலைமை. இப்போ பாருங்கள், அவர்கள் வீதியில் இறங்கி அமர்ந்திருந்து போராடுகின்ற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்படி பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பல பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது. இன்றைய தினம் அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கிற காட்சியை தான் நீங்கள் இதில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ அங்கே வரைக்கும் நிற்கிது லைன், அங்கே வரைக்கும் போராடி கொண்டிருக்கணும். மதகுருமார்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் வந்திருந்து ஆதரவு கூறுகின்ற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த போராட்டத்திலே வந்திருக்கின்ற ஒரு பலாலியைச் சேர்ந்த பொதுமகன் இவரும் 35 வருடங்களுக்கு மேலாக இப்படி பல போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, காணி விடுவிக்கப்படாத விடயங்களில் இவருக்கு பல விஷயங்கள் தெரியும். இன்றைய தினம் இந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தையிட்டி மக்கள் வந்திருக்கின்றார்கள், மயிலிட்டி மக்கள் வந்திருக்கின்றார்கள், பலாலி விமான நிலையம் விடுவிக்கப்படாத மக்கள் வந்திருக்கின்றார்கள். அதுபோல இப்பொழுது இராணுவம் பலாலி சந்தையில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வியாபார நிலையம் அமைக்குது. அது தொடர்பாக அதுக்கு அருகில் இருக்கிற அந்த கொமாண்டோ பங்களா விடுவிக்கப்படாது என்று சொல்லி பல பிரச்சனைகள் சார்ந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஏன் இந்த இடத்தில் வந்திருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய காரணம் என்ன சொல்லுங்கள். வணக்கம், என்னுடைய பேர் ஜெகநாதன், நான் ஒரு ஆசிரியர். இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் முழுக்க மயிலிட்டி, தையிட்டி, ஊரணியை சேர்ந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். பலாலி மக்கள் வந்திருக்கிறார்கள், வசாவலான் மக்களும் வந்திருக்கிறார்கள். அதிகளவாக மயிலிட்டி மக்கள் தான் இன்றைய போராட்டத்தை உண்மையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பலாலியிலிருந்து 90ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி பலாலி மயிலிட்டியிலேருந்து இந்த வழிவடக்கில் இருந்து மக்கள் இடம்பெயர்ந்த நாள் இன்றைக்கு 37வது வருஷத்தில் வெளியோட நிற்கின்ற அந்த வெளியை எடுத்து காட்டுற ஒரு நிகழ்வாக 37வது வருஷம் காலடி வைக்கிறோம். 36 வருஷம் முடிந்து பல தசாப்தங்களாக மக்கள் பல இடங்களில் போராடி ஏமாந்து இன்றைக்கும் அகதிகளாக வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு மாவட்ட செயலகத்துக்கு முன்னால கூடியிருக்கிறார்கள். 37 ஆண்டுகளாக சொந்த நாட்டிலேயே அகதிகளாக சொந்த நாட்டிலேயே இந்த காணொலி பார்க்கிறவர்கள் உண்மையான விஷயம் இதுதான். ஆகவே இந்த மாவட்ட செயலகம் இந்த மயிலிட்டி மக்கள் பல மாதங்களாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 8 வாரங்களாக மயிலிட்டியில் போராடினார்கள். அதுக்கு முதல் மயிலிட்டி சந்தையிலே அவர்கள் போராடி இருந்தார்கள். இன்றைக்கு இந்த மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் ஒரு மிகப்பெரும் ஆர்ப்பாட்டமாக பல பஸ்களில் மக்கள் வந்து இன்றைய போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இந்த மாவட்ட செயலகத்துக்கு முன்னாலே அவர்கள் போடுறதுக்கு காரணம், இங்கே 2 மாதங்களுக்கு ஒருக்கா டிசிசி மீட்டிங் நடக்குது. இங்கே இராணுவ தளபதிகள் வருகிறார்கள், போலீஸ் வருகிறார்கள், இந்த காணியோடு சம்பந்தப்பட்டவர்கள் வருகிறார்கள், காணிக்கு பொறுப்பாக இருக்கிற அரசாங்க அதிபர் இங்கே மாவட்ட செயலகத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த மாவட்ட செயலகத்தில் இருக்கிற அரசாங்க அதிபரும் இராணுவ தளபதிகள், விமானப்படை அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த காணியை விடுவிக்க வேண்டும். ஆகவே அதனாலே இந்த கச்சேரிக்கு முன்னாலே அவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பானவர்கள் இந்த கச்சேரியில் இருக்கிற அரசாங்க அதிபர் தான். இந்த மக்கள் அகதியாக இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் இந்த அரசாங்க அதிபர். ஆகவே இந்த மாவட்ட செயலகத்தில் நடக்கிற டிசிசி மீட்டிங்கில் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பிபியினுடைய அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இங்கு கூடி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி பற்றி பல தடவைகள் கூடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இங்கே எந்த அபிவிருத்தியும் நடக்கவில்லை. ஆகவே அரசாங்க மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இன்றைக்கு அவர்கள் மிக வேதனையோடு வலியோடு 36 வருடங்கள் கடந்து 37வது வருடம் இந்த போராட்டத்தை செய்கிறார்கள். உண்மையில் நீங்கள் கேட்டது போல இந்த கொமாண்டோ பங்களா என்பது 200 மக்களுடைய வீடுகள் இடித்தளிக்கப்பட்டு இராணுவம் சொகுசாக தங்களுடைய தளபதிகள் வந்து தங்குவதற்காக கட்டப்பட்ட பங்களா. அதிலே மிக கவலையான விஷயம், ஜனாதிபதி வந்து தங்கியிருந்த அவருக்கு தெரியாது இது மக்களுடைய காணி என்று. அவர் வந்து தங்கியிருந்ததும் இந்த கொமாண்டோ பங்களாவில் தான். ஆகவே அந்த மயிலிட்டி மக்களுடைய வேலை, பலாலி மக்களுடைய வேலைகளை சுமந்ததாக இன்றைய போராட்டம். வணக்கம். இன்றைய தினம் 15/6/2026 திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலிவடக்கு, குறிப்பாக மயிலிட்டி உள்ளிட்ட பிரதேசங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து வலிவடக்கு மக்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 36 வருடங்கள் கடந்தும் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி மயிலிட்டியில் இருந்தும் வசாவலானில் இருந்தும் ஏனைய பகுதிகளில் இருந்தும் வெளியேறிய மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் இன்று அகதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு, சொந்த மண்ணுக்கு திரும்ப முடியாமல்
வாழுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா அரசு, குறிப்பாக அனுர அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற வாக்குறுதியை கொடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இன்று வரையிலும் எந்தவித ஒரு காணி விடுவிப்பையும் செய்யாமல் வடக்கை பொறுத்தவரையிலே ஒரு பாதையை மட்டும் காலையிலிருந்து மாலை வரை பயன்படுத்தலாம் என்று அந்த பாதை திறப்பை கூட ஒரு இரகசியமாக அல்லது சாதாரணமாக செய்வோம் என்று கூறிய அரசு அதை ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சியாக்கி தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரு விடயமாக செய்திருக்கக்கூடிய இந்த அனுர அரசு இதுவரை வடக்கு மக்களுடைய காணிகளை விடுவிப்போம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்று வரை விடுவிக்காமல் இந்த மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் மிகவும் துர்ப்பாக்கியமான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். தங்களுடைய இறுதிக்கால வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்கள் தாங்கள் இறந்தால் தங்களுடைய தேவாலயத்துக்குரிய மயானத்திலேயே தங்களுடைய உடல்கள் புதைக்கப்பட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய விருப்பங்கள். அந்த வடக்கு காணிகள் மிகவும் விவசாயம் கொளிக்கின்ற காணிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ராணுவம் அங்கே விவசாயம் நடத்தி அந்த மரக்கறிகளை சுன்னாகம், மருதனாமடம் சந்தைகளிலே கொண்டு வந்து எங்களுடைய அகதிகளாக வாழுகின்ற மக்களுக்கு அந்த மரக்கறிகளை லாபத்து நோக்கத்தோடு விற்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை இந்த வடக்கு பகுதியிலே காணப்படுகிறது. வெறுமனே பலாலி விமான தளத்துக்கு காணி வேண்டும் என்கின்ற ஒரு போலி கோஷத்தை முன்வைத்துக் கொண்டு அந்த பலாலி விமானத்திலும் எந்தவித அபிவிருத்திகளையும் செய்யாமல் அதை சாட்டாக வைத்துக் கொண்டு மக்களுடைய காணிகளை பலாலியிலே இன்னும் விடுவிக்காமல் இந்த வடக்கு பகுதியை முழுமையாக ஒரு இராணுவமயமாக்குகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. 2009 மே 18 யுத்தம் மௌனித்த பிற்பாடு 2010ஆம் ஆண்டு அங்கே 4 ஆலயங்கள் இருந்தன. 2 சைவ ஆலயங்கள், 2 தேவாலயங்கள் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மயிலிட்டி பகுதியிலே இன்று அந்த 4 ஆலயங்களும் முற்றுமுழுதாக தரைமட்டமாக இடித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. யுத்த காலத்திலே எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்த சைவாலயங்களும் கிறிஸ்தவ தேவாலயங்களும் பாரம்பரியமாக எங்களுடைய மக்கள் வழிபட்டு வந்த ஆலயங்கள் இன்று முற்றாக தரமட்டமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தையிட்டியிலே தனியார் காணிகளை பிடித்து பௌத்த ஆலயத்தை அங்கே நிர்மாணித்திருப்பது என்பது சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற நிகழ்ச்சி நிலையில் தான் வடக்கை அவர்கள் நகர்த்துகிறார்கள் என்பது புலப்படுகிறது. ராணுவ வைத்தியசாலையை மக்களுடைய எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் தனியார் காணிகளை கையகப்படுத்தி ராணுவத்தினருக்கு இங்கே வைத்தியசாலை கட்டுவது என்பது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. எங்கள் மக்களுடைய காணிகளை நீங்கள் ஸ்ரீலங்கா அரசாக இருந்து கொண்டு உங்களுடைய இருக்கக்கூடிய அரச அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா ராணுவத்தையும் பாதுகாப்பு படைகளையும் போலீசாரையும் ஏனைய அரச திணைக்களங்களையும் பயன்படுத்தி கொண்டு மக்களுடைய தனியாருடைய காணிகளை அடாத்தாக பிடித்து ராணுவ வைத்தியசாலையை கட்டுவதும் ராணுவத்துக்கு விவசாயம் செய்வது கொடுப்பதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஆகவே இந்த விடயத்திலே மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற கோஷத்துக்கு அடிப்படையிலே வடக்கு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசுக்கு இது தொடர்பாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று போராடுகின்ற மக்கள் சார்பிலே நாங்கள் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். இன்றுடன் 37 ஆண்டுகள் மக்களுக்கு இந்த போராடி இன்றுடன் 37 ஆண்டுகள். பல விடயங்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல பேர் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். போராட்டம் இப்பொழுது 9:30 ஆரம்பமாகியது. 10:30 கடந்தும் இங்கே வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி பல வழிகள் இங்கே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊடகங்கள் எல்லாம் ஒருத்தரை நேர்காணல் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். போராட்ட களத்துக்கு இப்பொழுது ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் செல்கிற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் பாருங்கள், எல்லோருமே நிற்கணும். போலீஸாரெல்லாம் இப்போ வந்திருக்கணும். நிறைய ஊடகங்கள் எல்லாம் இதில் வந்திருக்கிறது. நாங்கள் இங்கே கொடுக்கப்படுகிற வேண்டுகோள்கள் மகளிர்கள் எல்லாம் அரசு அதிபர்களின் ஊடாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாகவும் ஜனாதிபதிக்கு செல்வதற்காக எல்லா மகளிர்களும் உயர் திரு கௌரவ ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்புகின்றோம். மயிலிட்டி மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பாக 15/6/90 இடம்பெயர்ந்து 15/6/2000
26 30 வருடங்கள் நிறைவடைந்துள்ளது. நாம் அகதிகள். யுத்தம் நிறைவடைந்து 17 வருடங்கள் முடிந்தும் நாம் அகதிகள். அரசு பல வந்து போயின, நாடு முன்னேற்றம் என்ற அறிக்கைகள், ஆனால் நாம் அகதிகள். எம்மை போல் பாதிக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்க தோழர் அரசாங்கத்தை நடத்த வந்தார். நாம் ஆதரவை மன நிறைவோடு வழங்கினோம். மன நிறைவான பேச்சுவார்த்தைகள், உறுதிமொழிகள். அவர் அரசிலும், நாம் அகதிகள். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, ஆளுநரே, அரச அதிபர் அவர்களே, இராணுவ தளபதிகளே, எம் நிலையை பாருங்கள். உயர் பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்ட இலக்கம் 1810 என்ற இலக்கம் கொண்டு 2013 வெளியிடப்பட்ட வர்த்தகமானியை நீக்குங்கள். மக்களின் காணிகளை மக்களுக்கு கொடுப்பீர்கள். அவர்கள் குடியேறி அபிவிருத்தியுடன் நாட்டிற்கு அவர்களுக்கு பலம் பெறச் செய்வீர்கள். அகதிகள் என்ற பதமே இல்லாமல் நாங்கள் எங்கள் நாடு என்று நாமும் வாழ்வோம். அதற்காக மீண்டும் வேண்டுகின்றோம். உயர் பாதுகாப்பு 2013ஆம் ஆண்டு 1810 என்ற இலக்கம் கொண்ட வர்த்தமானி நீக்கப்பட வேண்டும். மக்களின் காணிகள் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆலயங்கள், பாடசாலைகள், தொழிற்சாலைகள், சேமக்காலைகள், விவசாய நிலங்கள், கடற்தொழில் செய்யும் இடங்கள் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும். உங்கள் அரசே 3 பலம், சர்வதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. எனவே எமது தோழர் பாதுகாப்பு அமைச்சு எமது தோழரிடம். எனவே சாட்டுகள் கூறி காலங்கள் கடத்த வேண்டாம். அறவழியில் போராடும் எமது போராட்டத்தை மதித்து எமது கோரிக்கையை எல்லோரும் இணைந்து நிறைவேற்றி தாருங்கள். நம்பிக்கையுடன் மயிலிட்டி மக்கள். எமது பிரதான 2 முக்கியமான கோரிக்கைகள் மீண்டும் 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தகமானி 1810 முழுமையாக நீக்கப்பட வேண்டும். மயிலட்டியில் தொடர்ச்சியாக நில மீட்புக்காக அறவழியில் போராடி வரும் A248, A251, A255, A446 கிராம சேவையாளர் பிரிவு மக்கள் காணிகளுக்காக ஏங்கி தவிக்கின்றார்கள். அவர்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல எங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கடந்த மாதம் பிரதி அமைச்சர் இங்கே வந்து போயிருந்தோம். அதுக்கு முதல் எங்கள் அமைச்சர் கொடுத்த காய்ச்ச இடத்துல நிலப்படிக்கு சம்பந்தமான சில விஷயங்கள் கட்டாயம் எங்களுக்கு சாதகமான ஒரு பதில் பெறும் என்று எதிர்பார்க்கிறோம். பிரதி அமைச்சரோட சாதாரண மக்கள், காணி உரிமையாளர் பங்கு கொள்ளையில் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் மட்டுமே அதில் பங்கேற்று கொண்டீங்க. அதில் வந்து நிலப்படிக்கு சம்பந்தமான எதுவும் முன்னேற்றமான விஷயங்கள் இடம்பெற்றதா? அந்த பிரதி அமைச்சர் விஜயம் வழிவடக்கில் நடந்தது. அந்த விஜயமானது தனிமனே காணி பிடிப்புக்கான ஒரு விஜயம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமான ஒரு பதிலும் எங்கள் மக்களுக்கு இன்னும் கிடைக்கல. இன்றைக்கும் நாங்கள் இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்தக்கூடிய காரணம் எங்களுக்கான குரல் எங்களோட மக்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. எங்களுக்காக யாருமே கதைக்கிறது. அப்படி அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ கதைத்திருந்தால் எங்களோட நிலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கோன்ற நம்பிக்கை 26 பிரதி அமைச்சர் அந்த விஜயத்தில் வந்து எங்களுக்கு
சாதமான ஒரு பதில் வந்திருக்கா? அது சம்பந்தமான வெளிப்பாடு என்னென்று ஒரு இப்போ மாவட்ட அரசாங்க அதிபர்கள் ரீதியில் நடக்குதுன்னா இப்போ நாங்கள் அரசாங்க அதிகாரிகள் சம்பந்தமாகத்தான் நான் பதில் சொல்லக்கூடிய நிலைமை. ஆகவே நீங்கள் அந்த அரசாங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்று கேட்டால் கிட்டத்தட்ட 23,000 ஏக்கர் காணி இருந்தது. அப்படி காணி ஒவ்வொரு காலாதிகாலமாக விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ அரசாங்கத்துக்கு நாங்கள் இருக்கின்ற அதிகாரிகள் தொடர்ச்சியாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் எங்களால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நானும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற ரீதியில் உங்களுடைய இடப்பெயர்வுகள் என்ற வெளிகள் தெரியும். ஆக இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய கடிதத்தில் அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்ற கடிதத்தை நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் உடனடியாக இதனுடைய மொழிபெயர்ப்பு சிங்கள மொழிபெயர்ப்போடு இன்றைக்கு உடனடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அதிமேதக ஜனாதிபதிகளுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். அதே வேளையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு விஜயம் செய்து இந்த காணிகளுடைய நிலவரம் தொடர்பாக நேரடியாக ஆய்வு செய்வதற்கு வந்திருந்தவேன். அந்த இடத்துலையும் நாங்கள் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக அந்த இடத்துல கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதே போல் பார்லமெண்ட் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் இந்த காணியினுடைய விடுவிப்பு தொடர்பாக விவரங்களை எவ்வளவு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கின்ற விவரங்களை நாங்கள் அதிகாரிகள் என்ற ரீதியில் நாங்கள் முழுமையாக வழங்கி இருந்தாங்க. இந்த கடிதத்தை நாங்கள் உடனடியாகவே அதிமேதக ஜனாதிபதிக்கு சேர்க்க எடுக்கிறோம். இன்னொரு கேள்வி ஒன்று இருந்தது. எங்களோட பிரதி அமைச்சர் இங்கே வந்திருந்தவர். பிரதி அமைச்சரிடம் மயிலட்டியில் பலாலியில் அந்த மக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காணிக்காக என்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எங்களோட அரசு இடத்துக்கு சமூகம் செய்த சார்பானவர்கள் அதை வெளிப்படுத்தி அமைச்சருடைய விஜயம் அதை தீர்மானிக்கிறது அமைச்சு. நாங்கள் இங்கே வந்து எங்களை கலந்துரையாடலை அழைத்த போது நாங்கள் விடுவிப்பு சம்பந்தமாக காணி விடுவிப்பு சம்பந்தமாக முழுமையான விவரங்களை அமைச்சருக்கும் தெரிவித்திருந்தார்கள். அமைச்சரும் அந்த விடயங்கள் விலகி கொண்டு தான் அந்த கூட்டத்திலேருந்து கலந்துருக்கிறார். அவை போய் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்லவும் நீங்கள் இந்த வர்த்தமானி அறிவித்தில் நீக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் அதுக்குரிய கோரிக்கையை முன்வைத்து அது தொடர்பாக தற்போது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காணி அமைச்சில் அதுக்குரிய தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. சரி சார், இப்போ இந்த மயிலட்டி பகுதியில் இன்னும் எத்தனை ஏக்கர் விடுபட வேண்டி இருக்கு? எத்தனை ஏக்கர் உயர் பாதுகாப்பு வழியை முழுமையாக நாங்கள் எத்தனை ஏக்கர் முழுமையாக விடுபட வேண்டி இருக்கு வெளி வடக்கில்? 2570 ஏக்கருக்கு அளவில் எங்களுடைய கணக்கீட்டின்படி 2570 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட வேண்டிய தேவையில் உள்ள காணிகளாக காணப்படும். சார், நாங்கள் இப்போ 2 மாதமாக அதில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் காலம் 8 மணிலேருந்து பின்னேரம் 2 மணி வரைக்கும் தொடர்ச்சியான போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 2 மாதமாக நீங்கள் இந்த உயர் அரசு அதிகாரிகள் எவருமே தெல்லிப்பள பிரதேச செயலரில் இருந்து மாவட்ட செயலரில் இருந்து ஆளுநர் வரைக்கும் எந்த உயர் அரசு அதிகாரிகளும் எங்களை வந்து சந்திக்கவும் இல்லை, ஒரு வாக்குறுதிகளும் தரவும் இல்லை. 2ஆம் தேதி வந்து நாங்கள் 90ஆம் ஆண்டு மக்கள் இடம்பெயர்ந்து போன தேதி தான் இந்த 6ஆம் மாதம் 15 உங்களை தேடி நாங்கள் இவ்வளவு மக்களும் வந்து உங்களை தேடி இங்கே வந்திருக்கிறோம். 2வது மயிலட்டியிலிருந்து பலாலியிலிருந்து 2 மாதமும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோட மக்கள் அந்த மழையிலையும் வெயிலையும் இருந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து சார், அரசியல்வாதிகளோட அவியல் நடவடிக்கையை பார்க்கட்டும். எங்களுக்காக நீங்கள் உயர் அதிகாரியாக இருக்கிறீங்க. எங்களோட மக்களுக்கு உங்களோட காலத்திலேயாவது எங்களோட மக்களுக்குரிய இந்த காணி விடுவிப்பை செய்துதான். இதுதான் எங்கள் மயிலட்டி பலாலி மக்கள் வசாவளம் மக்கள் சார்பில் கோரிக்கை. நீங்கள் அப்படி ஒவ்வொரு வெள்ளியும் இருக்கிறன்றதை நாங்களும் ஊடகம் வாயிலாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது உங்களுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுல அது உங்களுடைய இருக்கிறீர்கள். நாங்கள் எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியும். நீங்கள் இருக்கிறீங்கன்ற தகவல் நாங்கள் அதில் வந்து உத்தரவாதம் தருவதாக இருந்தால் நீங்கள் கேட்குற உத்தரவாதத்தை நாங்கள் உடனடியாக எங்களுக்கு தர முடியாது. ஆனால் இந்த விடயங்கள் அரசாங்க உயர்மட்ட அமைச்சுக்களுக்கும் அல்லது அரசாங்கத்துடைய உயர்நிலைமைக்கும் இந்த தகவல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. எங்களோட காணிகள் எங்களுக்கு கிடைக்கும் பிறகு சார் அந்த தொடர்ச்சியான போராட்டம் அந்த மயிலட்டி பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்றைக்கு பலாலி பகுதியிலையும் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. வெலிகாமம் வடக்கு விசேஷமாக மயிலட்டி மண் ஆக்கிரமிக்கப்பட்டு 36 வருஷம் முடிவுக்கு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஒழுங்கு செய்த இந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் பூர்ண ஆதரவை வழங்கி இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். மயிலட்டி பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே 2001ஆம் ஆண்டு சமாதான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் வந்து ஒரு நார்மல்சி கொண்டு வரப்பட வேணும். அந்த புரிந்துணர்விலே
அன்றாட வாழ்க்கையிலே வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து சகஜ நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இடப்பட்டிருந்தும் கூட இந்த பிரதேசங்களில் வந்து மக்களை மீள குடியேறத்துக்கு வந்து இராணுவம் அனுமதி வழங்கவில்லை. அப்போ அது பேச்சுவார்த்தை காலத்திலே ஒரு பெரும் சர்ச்சையாக வெடித்த இடத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியாவுடைய ஒரு இராணுவ அதிகாரி சதீஷ் நம்பியாருடைய தலைமையில் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிக்க சொன்னார். அதாவது இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்களை எந்த வகையில் வந்து அணுகிறது, அதை விடுவிக்கலாமா என்ற கருத்தை கேட்டு ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிக்க சொல்லி கேட்டிருந்தார். அந்த ஆய்வறிக்கையில் வந்து சதீஷ் நம்பியார் திட்டவட்டமாக சொல்கிறார், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆர்ட்டிலரி, ஹெவி ஆர்ட்டிலரி இருக்கின்ற வரைக்கும் அந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த பலாலி தளத்துக்கு அவசியமாக இருக்கின்றதென்றால் இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த ஆயுத பலம் குறிப்பாக ஏவுகணைகளை வந்து அவர்கள் இழக்கிறார்களோ இல்லாட்டி அதை கைவிடுறார்களோ மௌனிக்கிறார்களோ அண்டையில் இருந்து வந்து அந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் அவசியமில்லை, மீளவும் 90ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்றதுதான் அந்த அறிக்கை. இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு 17 வருஷங்கள், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆயுத போராட்டம் இல்லாமல் இருக்கவும் அந்த அறிக்கையின் பிரகாரம் வந்து விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பது என்றது முற்றிலும் நியாயமற்ற ஒரு செயல் என்றது நிரூபிக்கப்படுகின்றது. அரசாங்கத்துடைய சொந்த தாங்களே கேட்டு உருவாக்கப்பட்ட அந்த அறிக்கையின் பிரகாரம் கூட இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்களும் தொடர்ந்தும் தக்க வைக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு 17 வருஷத்துக்கு பிறகும் 6000 ஏக்கருக்கு மேலே சட்ட ரீதியாக வந்து மயிலட்டி பிரதேசம் இன்றைக்கு சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 6000 ஏக்கரில் 2013 சுவீகரிக்கப்பட்ட 6000 ஏக்கரில் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது மக்கள் தங்களுடைய மூழ்குடியேற்றம் நடைபெற்று அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்பியிருந்தாலும் கூட சட்ட ரீதியாக இன்றைக்கும் கூட அந்த விடுவிக்கப்பட்ட 3000 ஏக்கர் காணியும் இன்றைக்கு முழுமையாக வந்து அரசினுடைய சுயரிப்பின் பேரிலே தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்கின்றது. இருக்கிற மிஞ்சின 3000 ஏக்கர் இங்கே போராடுகின்ற இந்த மக்களுடைய 3000 ஏக்கருடைய காணி கிட்டத்தட்ட 80% வந்து இராணுவ தேவைக்காக பயன்படுத்தாத காணிகள். முழுக்க வந்து இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு முற்றுமுழுதாக அழிப்பதற்கு வந்து இராணுவம் வந்து விவசாயம் செய்து இந்த மக்களுடைய பொருட்கள் அவர்களுடைய விவசாய உற்பத்திகளை வந்து முற்றுமுழுதாக அழிப்பதற்கு இன்றைக்கு சந்தையில் வந்து அறவாசி விலையில் வந்து இராணுவம் விவசாயம் செய்த தன் சொந்த மக்களுடைய காணியில் விவசாயம் செய்து அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை அளிக்கிற வேலையை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தொடர்ந்தும் இந்த 6000 ஏக்கர் விடுவிக்கப்பட்ட 3000 ஏக்கர் மட்டுமல்ல, விடுவிக்கப்படாத 3000 ஏக்கர் கூட தொடர்ந்தும் வந்து அரசாங்கம் வச்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு நியாயம் இல்லை. தொடர்ந்து வைக்கிறதுன்றது முற்றுமுழுதாக யாழ்ப்பாண மாவட்டத்துடைய மக்களுடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டு அளிக்கிற நோக்கத்தோடு நடத்துகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கணும். ஏனென்றால் இந்த வெலிகாமம் வடக்கு மண்ணென்றது வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து ஒரு மிகவும் விவசாயத்துக்கு மிகவும் வேண்டப்படுகின்ற ஒரு பிரதேசம். அது முழுக்க வந்து பொருளாதாரத்தை அளிக்கிற நோக்கத்தோடு இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளுவதற்காக ஒரு இனவாத நோக்கத்தோடு முன்னெடுக்கின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் வந்து இந்த மக்களுடைய போராட்டம் முழுமையும் நியாயமானது. அது எங்களுடைய உரிமை. அதை அவர்கள் பெற்றெடுக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் எங்களுடைய பூரண ஆதரவை அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட விரும்புகிறோம். இப்படி அனைவருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும் வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி மகளே. இப்படி பல போராட்டங்கள் இடம்பெறுகிறது. இந்த போராட்டத்தில் எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது சொல்லி இன்றைய தினம் உங்களுக்கு காண்பிப்பதற்காக வந்திருந்தேன். அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடர். நன்றி உறவுகளே.